வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு பல்க் கீச்செயின் ஆர்டர் வந்துச்சுல, அதுக்காக ரா மெட்டீரியல்ஸ் வாங்க தான் நம்ம வந்து சிட்டிக்குள்ளே போகிறோம். சிட்டிக்குள்ளே மீன்ஸ் நம்ம இருக்கிற ஏரியா வந்து கொஞ்சம் அவுட்ரு, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இன்னும் கொஞ்சம் உள்ள. இது வந்து சென்னை சிட்டிக்குள்ளே, அதாவது சவுகார்பேட்டுங்கிற ஏரியா. அங்கே தான் ஃபுல்லாக எல்லாமே என்னென்ன வேணுமோ எல்லாமே ஹோல்சேல் கடையாக எல்லாமே இருக்கும். நமக்கு என்ன நம்ம வந்து ஏதாவது நம்ம பிஸ்னஸ் பண்ணணும், ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை கடையே வைக்கணுன்னா கூட அங்கே போய் எல்லாமே ரா மெட்டீரியல்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இது வந்து அது போகிற ரூட்டு, எங்கள் ஊர்லேருந்து இது போகிற ரூட்டு. அங்கே வந்து 3 அனல் மின் நிலையம் இருக்கும். அது இங்கேருந்து தான் எல்லா பக்கமும் ஃபுல்லாக சிட்டிக்குள்ளே சென்னை ஃபுல்லாக இங்கேருந்து தான் கரண்ட் போகுது. அனல் மின் நிலையம் அது கிட்ட போக போக ரொம்ப அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு. அதோட சவுண்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் நான் இங்கே வந்து பார்த்ததே கிடையாது. ஏன்னா இதுக்கு இந்த வழியில் போகிறதுக்கு எங்களுக்கு வேலையே கிடையாது. ஸோ இந்த டைம் நம்ம பர்ச்சேஸ்க்காக போகும்போது தான் இதெல்லாம் பார்த்தோம். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. யாருமே இதெல்லாம் வந்து இவ்வளோ க்ளோஸ்அப்பில் கிட்ட யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. நான் இங்கே இருக்கேன், நானே இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஸோ இதை எல்லாேருக்கும் அப்படி காட்டலாமே அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ எடுத்துகிட்டு போனோம். போகிற வழியிலலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலாமே அப்படிங்கிறதுக்காக தான். இது வந்து ஒரு சின்ன பீச் மாதிரி, அதாவது மெயின் பீச் கிடையாது, மெரினா பீச் கிடையாது. இது வந்து சைடில் ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த கரை இருக்குமே, அந்த இது வந்து அது. அங்கேயும் மக்கள் எல்லாருமே விளையாண்டுட்டு இருந்தாங்க. அங்கேயும் சின்ன சின்னதாக கடை, மீன் கடை, சுண்டல் அந்த மாதிரிலாம் விற்றுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பெரிய 3 சாமி கோயில் போகிற வழியில் அந்த கடல், இங்கே பீச்சுக்கு தாண்டி கொஞ்சம் தூரம். அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக பைக்கில் போயிட்டுருந்தோம். எங்கள் பாப்பா அதுக்கு மேலே ஒரே ஜாலி. ஏன்னா எப்போயுமே நாங்கள் வெளியில் போகவே மாட்டோம், வீட்லேயே தான் இருப்போம். எப்போயாவது ரேராக தான் வெளியே போகும். அதனால் ஜாலியாக எங்கள் பாப்பா பைக்கில் குட்டீஸ் வந்து பிடிச்சிட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்தாங்க வேடிக்கை பார்த்துட்டு. இப்போது நம்ம வந்து மெயினாக சிட்டிக்குள்ளே கிட்ட பக்கத்தில் வந்துட்டோன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட இது வந்து நம்ம ஊர்லேருந்து சென்னை சிட்டிக்குள்ளே போகிறதுக்கே மினிமம் 1 hour, ஒரு 1.5 hours ஆகும். ஸ்பீடாக போனால் 1 hourல் போயிடலாம். கொஞ்சம் ஏதாவது ஸ்லோவாக போனோன்னா 1.5 hours தான் ஆகும். இது வந்து ஹைகோர்ட்னு சொல்லுவாங்க, சென்னை ஹைகோர்ட்டு. அந்த இடம் தான், அதோட சரௌண்டிங்ஸ் தான் இது ஃபுல்லாக சுற்றியுமே. இதுவும் அதோட ஓல்டு பில்டிங் அப்படின்னே சொல்லலாம். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம அடுத்தது வந்துட்டோம். சவுகார்பேட் ரீச் ஆகிட்டோம். எங்கள் குட்டீஸ் தூக்கிட்டு வந்துட்டு இருந்தனால அதிகமாக வீடியோ எதுவுமே எடுக்க முடியல. இங்கே வந்து கிளிப்புக்குன்னு தனியாக ஒரு ஃபுல்லாக கடை, அதில் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் கிளிப்புமே இருக்கும். இப்போ ஜடபேண்டுக்குன்னு தனியாக ஒரு ஃபுல்லாக கடை, அதில் எல்லா வகையான ஜடபேண்டுமே இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக ஒவ்வொரு கடை இருக்கும். பெரிய ஹோல்சேலாக தான் இங்கே கிடைக்கும். நமக்கு வந்து ரீட்டைல் வந்து சிங்கிள் பீஸில் கிடைக்காது, அதுக்குன்னு தனியாக கடை இருக்கும், அங்கே தான் கிடைக்கும். இது வந்து ஃபுல்லாக ஹோல்சேல் கடை. நம்ம ஸ்மால் பிஸ்னஸ் வீட்லேயே வச்சு பண்ணணும், இல்லை தனியாக ஏதாவது கடை நம்ம ஊரில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து எல்லா மெட்டீரியல்ஸும் வாங்கிக்கலாம். எல்லாமே இங்கே கிடைக்கும். இங்கே கிடைக்காத பொருள்னு எதுவுமே கிடையாது. மேக்ஸிமம் வெளியில் இருந்த கடை எல்லாமே இங்கே வந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நம்மளும் ஹோல்சேல் ஒரு 300 பீஸ் மொத்தமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருந்தோம். கீ செயின் வந்து தனியாக வெளியிலலாம் வாங்கினா ரேட் அதிகமாக வரும்னு சொல்லிட்டு ஹோல்சேல் கடையில் போய் வாங்கினா நம்ம கம்மியாக இருக்கும். நமக்கு பக்கம் தானே, 1 hourல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருந்தோம். இதாங்க இந்த கடையோட பேர். ஏதோ நந்தா கிஷோர் அண்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. ஃபுல்லாக கீச்செயின் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ எல்லா டைப் ஆஃப் கீச்செயின், உட்டனு, அக்ரலிக்கு, அப்புறம் நேம் போடுறது, இந்த கண்ணாடி மாதிரி எல்லா வகையான இதுவுமே இருந்துச்சு. எங்களுக்கு தேவையானது நாங்கள் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வேறு ஒன்றுமே இப்போ வாங்குகிற ஐடியாவில் நாங்கள் வரல. ஸோ இதுக்காக மட்டும்தான் வந்தோம். இதை அப்படியே வாங்கிட்டு அப்படியே போகிற வழியில் மறுபடியும் ரிட்டன் வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் வந்து வண்ணாரப்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தோம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால் ட்ரெஸ் வந்து எடுக்கல. சரி, இன்னொரு நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம், இல்லை அங்கே பக்கத்தில் வேறு எங்கேயாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு அப்படியே வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே ஃபுல்லாக எல்லாமே ஹோல்சேல் கடையும் இருக்கும், ரீட்டைல் கடையும் இருக்கும். நம்ம துணி, அதாவது சாரீஸ் வியாபாரம், இல்லை சுடிதார் அந்த மாதிரி வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னா கூட இங்கே வந்து ஹோல்சேலாக வாங்கிக்கலாம். சிங்கிள் பீஸ் வேணாலும் கிடைக்கும். இங்கே யாருக்காவது இந்த மாதிரி ஐடியா இருந்தால்
கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம இது என்ன டீட்டெயில்ஸ், என்ன ஷாப்பில் எங்கே பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம போகிறப்ப பார்த்து சொல்லலாம். இது வந்து ஃபுல்லாக எல்லா வகையான கடையுமே இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தனியாக ஒரு கடை இருக்கும். குழந்தைங்களுக்குனா இப்போ குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி ரோட்டில் கூட போட்டிருப்பாங்க. அது கொஞ்சம் கம்மியாக ரஃப் யூஸ்க்கு, வீட்டில் யூஸ்க்கு, அதுவும் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கும். இப்போ மின்ஸ்க்குனால் மின்ஸு, குழந்தைங்களுக்கே பாய் பேபிஸ்க்கு தனியாக, கேர்ள் பேபிஸ்க்கு தனியாக, அது மாதிரி சுடிதார் செக்ஷனு, அதில் சாரீ செக்ஷன் எல்லாமே ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக கடை இருக்கும். கிட்ஸுக்குன்னே தனியாக எல்லாமே இருக்க மாதிரி தனித்தனியாக கடை இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு தனியாக, பெரிய குழந்தைங்களுக்கு தனியாக, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனியாக பெரிய பெரிய கடையில் இருக்கும். அப்புறம் நாங்கள் இங்கே வாங்கலாமான்னு தான் பார்த்தோம். சரி ஒன்றும் டைம் இல்லை. ஸோ அப்புறம் இன்னொரு நாளைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஏன்னா ஒரு அர்ஜென்ட் ஆர்டர். ஸோ நம்ம சீக்கிரமாக குயிக்காக மேக் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டோம். ஏன்னா கொரியர் அனுப்ப முடியாது, அவங்களுக்கு டிலே ஆகும். 4 நாள் கேப்பில் நம்ம பண்ணுறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். கொரியர் போய் சேர்கிறதுக்கு ஒரு 3 days ஆகுது மினிமம் ஆகும். ஸோ சீக்கிரமாக நாங்கள் கிளம்பிட்டோம். இது வந்து பார்ட் 1 வீடியோ. இதோட மேக்கிங் வீடியோ பார்ட் 2 ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.